இந்த மதவாதம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் எடுத்ததுனால சொல்ல வரேன். அகிலேஷ் யாதவ் வந்து முதலமைச்சராக இருந்தபோது முசாஃபர்பூரில் கலவரம் நடக்குது. அப்போ அதுக்கு வந்து பிஜேபி தான் காரணம்ன்றாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? காரணம் யாரு? ஆட்சியில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் தான் காரணம் சொல்லியிருக்கணும். அப்படிதானே? இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் தகராறு பண்ணா பிஜேபி ஆட்சியில் இருக்கு அதனால கலவரம்ன்றாங்க. அன்னைக்கு கலவரம் நடந்த போது பிஜேபி தான் கலவரம் பண்ணது, முலாயம் சிங் ஆட்சியில் என்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது உங்களுடைய நோக்கம் பிஜேபி கூட்டம் சாட்டுறது. ஆட்சியில் நீங்களே இருந்தாலும் சரி, வேற இருந்தாலும் சரி, அவங்களே இருந்தாலும் சரி, யார் இதுதான் உங்களுக்கு புரியுது. அப்போ நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்வது, இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் குஜராத் கலவரத்துக்கு பிறகு 2014 ஆட்சிக்கு வந்த பாஜக ஆட்சி வந்து இந்தியாவில் பெரும் கலவரங்கள் எங்கேயா நடந்திருக்கான்னு பாருங்க. அப்ப பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கலவரங்கள் குறைந்திருக்கா கூடியிருக்கான்னு பாருங்க. 2014 முன்னாடி புள்ளி டேட்டா வச்சு நீங்க பேசுங்க, வேற ஒண்ணும் இல்ல. 2014 முன்னாடி நடந்த கலவரங்கள் 2014 முன்னாடி நடந்த கலவரங்கள் இவ்வளவு யோசிச்சு பாருங்க. அப்ப தெரிஞ்சிடும். அப்ப யார் இந்த கலவரங்களை வளர்க்கிறாங்க? யூபியில, குஜராத்ல, இன்னும் சொல்ல போனா நம்ம குஜராத்ல 2002 பார்த்தோம், பெருங்கலவரம் பார்த்தோம். அதற்கு பிறகு அங்க எந்த விதமான அசம்பாதமும் இல்லையே. அங்க இஸ்லாமிய பெருமக்கள் வந்து உள்ள ஒண்ணுக்கு மண்ணா இணைஞ்சு இந்துக்களோட இணைஞ்சு தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே முன்னேறிட்டு இருக்காங்க, அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து குஜராத்ல, யூபியில, பீகார்ல எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி இருக்கும் அங்கெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. யாரோ ஒரு கோமாளி ஏதோ ஒரு ஊர்ல தப்பு பண்றான், அவன் வந்து ஒரு இயக்கத்தை பேர் சொல்றான், உடனே பாஜக பாஜகன்றாங்க. தமிழ்நாட்டில் திமுக காரங்க கந்து வட்டி வசூல் பண்றாங்க, திமுக காரங்க வந்து மிரட்டல் விடுறாங்க, திமுக காரங்க வந்து பெண்களை வந்து பாலியல் வன்படுத்துறாங்க. 150 நியூஸ் பார்த்துட்டோம். அப்ப திமுகவே அப்படி செய்ய சொல்ல முடியுமா? அங்க இருக்கிற ஒரு கோமாளி செஞ்ச தப்பு, அந்த ஒரு தனிநபர் செய்த தப்பு. திமுக காரர் ஒன்று பேசினாருன்னா அது ஒட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒருத்தர் பேசுறாரு. அப்ப அவர் பேசுனது ஒட்டுமொத்த திமுக அதுதான் பிரதிநிதி சொல்ல முடியுமா? ஒருத்தர் பாலியல் முடிச்சல அந்த எஸ்ஐஆர் கேஸ்ல வந்து ஒருத்தருடைய தொடர்பு, அப்ப திமுக பூரா அப்படின்னு சொல்ல முடியுமா? திமுக வாழலாம் அப்படி நடக்கும் சொல்ல முடியுமா? அப்ப அந்த தனிநபர் தவறு செய்கிறார், அவரோடு யார் யார் தொடர்புடையவர்கள் பார்க்கலாம். நீங்க அப்படி தொடர்புடையவர்கள் வந்த போது எங்களுக்கு சம்பந்தம் சொல்லி சொன்னாங்க. அப்ப சம்பந்தம்லாம் ஒருத்தர் இருக்கும்போது தொடர்புபடுத்துறாங்க என்ன கணக்கு? அப்ப இவர்களுடைய நோக்கம் எப்படியாவது பாஜக சம்பந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு. அதற்கு வந்து யாராவது கோமாளி 2 பேர் செய்யக்கூடிய சம்பவங்கள் துணை போது அந்த மாதிரியான மசூதி தாக்குதல், சர்ச் மீது தாக்குதல் ஒன்று. இன்னும் சொல்ல போனா ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்டை நடந்த அன்று RSS உடைய தலைவர்கள் யாரை கூட்டம், அந்த RSS உடைய தலைவர் இனிமேல் இந்த மசூதியை தோண்டி தோண்டி பார்த்து மசூதியில் கீழே இருந்துங்கிற வேலையை நிறுத்தணும் சொல்லியிருக்கிறார். சொன்னது RSS தலைவர், சொன்னது நிகழ்வு ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்டை. அதுதான் RSS இருக்குது. ஆனா இவர்கள் காட்டக்கூடிய பிம்பம் என்னவா இருக்குது? பாருங்க பாருங்க பாருங்க. RSS பாஜகவும் வேறு திசையை நோக்கி நடந்துட்டு